ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆதார் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆதாருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த கேம்ப்பு மூலமாக என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கேம்பை நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆதார் கார்டு ரிலேட்டடான உங்களுக்கு இஷ்யூஸ், அதாவது புதிய ஆதார் கார்டு எடுக்க போகிறீங்க, அல்லது பேர் ஆட் பண்ண போகிறீங்க, அல்லது அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த கேம்ப் மூலமாக நீங்கள் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ ஈஸியாக உங்களுடைய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து எல்லா ஏரியாவிலையுமே இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆதார் கார்டு மட்டும் இல்லாமல் பட்டா மாற்றுதல், அதுக்கப்புறம் எல்லா சர்வீசஸுமே மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகரப்புறத்தில் ஒரு 13 டிபார்ட்மெண்ட்டும், ஸோ வில்லேஜஸ் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 டிபார்ட்மெண்ட்டும், ஸோ இதுக்காக மொத்தம் ஒரு 45 அதில் ஒரு 46 சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸோட ஆதார் கார்டு ரிலேட்டடான சர்வீசஸுமே அவங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நகரப்புற ரிலேட்டடான சர்வீசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் 2 ஆப்ஷன், நகரப்புறம் அண்ட் ஊரகப்புறம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நகரப்புறத்தில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் நீங்கள் போய் அதை அப்டேட் பண்ணணும், ஸோ அதாவது இது ரிலேட்டடான எல்லா சர்வீசஸ்க்குமே ஸ்பெஷல் கேம்ப் இருக்குது. அதுவும் உங்களுடைய ஏரியாவில் தான் இது நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நகரப்புறத்தில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோவாக இருக்கும். அதே போல் ஊரக பகுதியில் என்னென்ன லிஸ்டஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மேலே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஊரக பகுதின்னு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஊரக பகுதினா ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள், வில்லேஜஸ்லாம் இருக்கிறவங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி தான் ஸோ நம்ம ஆதார் ரிலேட்டடான சர்வீசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆதார் சேவைகள், புதிய ஆதார் அட்டை வழங்குதல், அடுத்தது பெயர் சேர்த்தல், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆதார் ரிலேட்டடான எல்லா சர்வீசஸுமே இந்த ஸ்பெஷல் கேம்ப் மூலமாக நடத்துகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆதார் ரிலேட்டடான சர்வீசஸ் வந்து நீங்கள் போகும்போது என்னென்ன ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையின்படி பட்டியலிடப்பட்டுள்ள ஆளுநர் சான்று, முகவரி சான்று, பிறப்பு சான்று மற்றும் குடும்பத் தலைவர் சான்று ஆகிய ஆவணங்களில் இருந்து உரிய ஆவணங்களை இணைத்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆதார் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ரிலேட்டடான சர்வீசஸை நீங்கள் ஆதார் ரிலேட்டடாக வாங்க போகிறீங்க, புதிய ஆதார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது ஒரு பேரை கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆதாருடைய ஃபோட்டோலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடினா ஸோ இந்த ஓட்டர் ஐடியில் வந்து ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணலாம், ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட், என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட். ஸோ என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ் பண்ணி என்னென்ன ஆதார் சர்வீசஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அடுத்தது அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன, நியூ ஆதார் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆதார் சர்வீஸ் ரிலேட்டடான சர்வீசஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பெஷல் கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுபோல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஸோ இந்தமாரி நேம் கரெக்ஷன், ஸோ இதுமாரி ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும். இப்போது பாஸ்போர்ட் எடுத்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு, அடுத்தது டாக்குமெண்ட் அப்டேஷனுக்கு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்ட் டிக் பண்ணியிருப்பாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா இன்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் எந்தெந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், எந்தெந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகாது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக இந்த லிஸ்ட் அவுட்லேயே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய சப்போர்ட்டிங் ஃபைலில் வந்து நான் இது கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு ஸோ தாராளமாக இதை எடுத்துன்னு போகலாம். ஸோ ப்ரூஃப் இல்லாதவங்க கூட ஸோ உங்களுடைய ஹெட்டை பேஸ் பண்ணி கூட நீங்கள், அதாவது புதுசாக நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட்
கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதுக்கு வந்து இந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அதே சேம் அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஸோ சேம் அட்ரஸை ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அதையும் நீங்கள் வந்து ஹெட்டோடைய ப்ரூஃப் அவங்களுடைய உதவியோடு நீங்கள் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோல் வேறு எதனா, அதாவது எந்த ப்ரூஃபுமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டே இல்லை, ஆனால் எனக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், ஸோ அவங்க யாருன்னா ஒருத்தர் சைன் பண்ணணும். ஸோ கெசட்டட் ஆஃபீஸர்ஸ்னால் கெசட் ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அடுத்தது டாக்டர்ஸு, ஸோ இவங்க எல்லாமே கெசட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அதுக்கும் இதில் சப்போர்ட்டிங் அதில் யாரெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதுக்கான கேம்ப் எங்கே நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முகாம் விவரங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இதுக்கான ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் குறை திருநாள் வந்து மண்டே வந்து எல்லா கலெக்டர் ஆஃபீஸிலும் இதுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் மண்டே வந்து இதுக்கான கேம்ப் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவலாக செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆஸ் யூஷுவலாக ஒவ்வொரு நாளும் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்ப் எல்லாமே 15ஆம் நடந்திருக்கு. நீங்கள் ஸோ 15ஆம் இதுக்கான கேம்ப் வந்து எல்லா ஏரியாலுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு மட்டும்தான் இந்த கேம்ப் கிடையாது. ஆஸ் யூஷுவலாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வரைக்கும் இந்த கேம்ப் வந்து நடக்கும். ஸோ சண்டேஸில் வந்து இந்த கேம்ப் நடக்காது. டோட்டலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்த்து மொத்தம் 10,000 கேம்ப்பு கிட்ட நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கட்டும், அடுத்தது மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான இஷ்யூஸாக இருக்கட்டும், பட்டா மாறுதல், பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த மாதிரி எல்லா ரிலேட்டடான சர்வீசஸுமே இதை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.